வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் மோகனரங்கனின் அன்பு வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணைக்கான ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். நிறைய திருடு போடக்கூடிய சான்சஸ் இருக்குது. இல்லை வந்து பார்த்தோன்னா பாம்பு வந்து கடிக்குதா, இல்லை வந்து பார்த்தோன்னா என்ன விஷயத்தினால வந்து கோழிங்க இறக்குது, இல்லை ஏதாச்சும் கோழிங்களை பிடிச்சிட்டு போகிறாங்களா, என்ன மாதிரியான நிறைய டவுட் இருக்குது. நம்மளால வந்து பார்த்தோன்னா கேமரா வந்து பார்த்தோன்னா அதிக செலவு பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியாத சூழ்நிலை நம்ம இருப்போம். சில வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன். நிறைய செலவு பண்ணி ஒரு 15,000 20,000 செலவு பண்ணி எப்படி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த ரவுட்டர்ஸ், அந்த கேபிள், புல்லட் கேமரா எப்படி வாங்கணும், அண்ட் அதை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி மானிட்டரிங் பண்ணுறதை பற்றியான நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. 20,000 15,000 10,000 வரைக்கும் பண்ணியிருந்தாங்க. எதுவும் கம்மியாகவே இல்லை. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ எனக்கும் இங்கே ஸ்டே பண்ணுறது ஏதாச்சும் ஒரு ஜாப் போயிட்டு வந்து இதை பராமரிக்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. ஏன்னா ஈவினிங்கில் வந்து நம்ம எதுவும் அதிகமாக வேலை செய்ய போகிறது கிடையாது. காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தீவனம்லாம் வைக்க போகிறோம். காலையில் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஈவினிங் நைட்டு வந்து திருப்பி அதுங்களை இங்கேயே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ என்னுடைய ஃபார்முக்காக நான் பண்ண விஷயம் தான் இது. ஜியோமின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி கேமரா, ஹோம் செக்யூரிட்டி கேமரா. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனுடைய ஃபீச்சர்ஸ் அண்டு அதனுடைய அன்பாக்சிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இதோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேமரா தான். மண்டையை வந்து ஒருத்தவங்க உள்ளே இருக்கான், செம்மையாக வேலை செய்கிறான். ஒரு 2-3 நாள் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். உங்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக இந்த வீடியோ காமிக்கிறேன். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய மண்டையை பற்றி பார்க்கலாம், என்னென்னலாம் பண்ணுறான், என்னென்ன விஷயம்லாம் இதில் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசான்லேயும் கொடுத்துருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ ஹோம் அப்படின்ற அப்ளிகேஷனில் நீங்கள் பார்க்கலாம். இதனுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2,699 ரூபா வந்துச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்ததை பார்க்கலாம் வாங்க. இதனுடைய எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,899 ரூபான்னு சொல்லிட்டு எல்லா டேக்ஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,699 ரூபாய்க்கே கிடைக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வாங்கலாம். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா எம்ஐ ஹோம் செக்யூரிட்டி கேமரா 360 கொடுத்துருக்காங்க. 360 டிகிரிக்கும் ரொட்டேட் ஆகும். அதாவது 360 டிகிரி இப்படி என்ன பண்ணும், ரொட்டேட் ஆகும், இப்படி ரொட்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1080 மெகா பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிளாரிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம வந்து தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம், நல்லா ஜூம் ஆகுது. அதே சமயத்தில் இந்த கேமராவுடைய ஷேப் எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நைட் விஷனும் கொடுத்துருக்காங்க, டாக் பேக் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்டி ஹை டெஃபினிஷன் வீடியோவும் பார்க்குற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது, இனோவேட்டிவான ப்ரொடக்ஷன் தான் இது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு மண்டே இருக்கான்னு சொன்னல, அந்த மண்டேன்னு என்னன்னு எப்படி இருக்கான்றதை பார்க்கலாம் வாங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒயிட் கலரில் ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார். இவர் தான் அந்த எம்ஐ கேமரா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். நம்ம ஒரு 10,000 15,000 செலவு பண்ண தேவை, வெறும் ஒரு 2,699 ரூபா செலவு பண்ணாலுமே போதும். நம்மளுடைய பண்ணையை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக செக்யூர் பண்ணலாம். அதே சமயத்தில் இங்கே என்னென்ன விஷயம்லாம் நடக்குதுன்றதை நம்ம ரொட்டேட் பண்ணி மொபைல் மூலியமாகவே வீட்டில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம், இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் இதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மண்டே எனக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்தே ஆகணும். நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இவர் வந்து பார்த்தோன்னா நம்ம அங்கேருந்து நம்ம சென்ஸ் பண்ண முடியும், வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். பட் அதர்வைஸ் இல்லை சார் எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னா இந்த மண்டே எனக்கு கீழே கேமரா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்டி ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 64 ஜிபி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க ஒரு 3 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டோர் ஆகிடும். அடுத்து 4வது நாள் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட் நாளுக்கான வீடியோ எல்லாமே டெலீட் ஆகிடும். ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கேருந்து பேசிக்கலாம், இங்கே பேசுகிறதும் அங்கே கேட்கும். அது மாதிரியான ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. 2-வே கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரீசெட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் சார்ஜ் போடுறதுக்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு சார்ஜ் வந்து சேவ் ஆகிற மாதிரி எந்த விஷயம் கொடுக்கல. நம்மளுக்கு சார்ஜர், அதுக்கான ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் பயன்படுத்தி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இதை வந்து ரன் பண்ண வைக்கணும். லென்த்தான கேபிளே கொடுத்துருக்காங்க, ஒரு 3 மீட்டருக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வால் மவுண்டிங்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டுனா வாலில் மவுண்ட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது பாக்ஸ்க்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் இருக்குது. மேனுவல் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் சொல்லிட்டேன். ரொம்ப நல்லாவே இருக்குது, இது ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. நம்ம வந்து வீட்டில் இருந்து பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைமில் இங்கே என்ன நடக்குன்றது நைட் விஷன் கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து ஆன் ஆகிடும். அண்டு ஒன் மோர் திங் வந்து பார்த்தோன்னா மோஷன் டிடெக்டிங் சென்சார் இருக்குது. மோஷன் டிடெக்டிங் சென்சார் மூலியம் வந்து பார்த்தோன்னா ஏதாச்சும் மூவ்மெண்ட் ஆகுதுன்னா அந்த டைமில் ஒரு 10 நிமிஷத்துக்கான வீடியோ வந்து ஸ்டோர் பண்ணுது. ரொம்ப நல்லாயிருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து பார்த்தோன்னா
வீடியோ அடுத்து அழகாக காமிக்க முடியும். பட் என்னுடைய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். 2 ஃபோன் யூஸ் பண்ணால் ஈஸியாக காமிக்கலாம். பட் இருந்தாலும் இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய ரொட்டேஷன் ரெவல்யூஷன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இதனுடைய கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இதனுடைய பேக் சைடில் இருக்கக்கூடிய சார்ஜர் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிவிட்டு வாலில் மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த பக்கத்தில் தேவை உங்களுக்கு மவுண்ட் பண்ணிங்க. மவுண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு எப்பவுமே பவர் சப்ளை இருக்க மாதிரி சுவிட்ச் வந்து போட்டு விட்டிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு எல்லோ கலர் லைட் எரியும். எல்லோ கலர் லைட் எரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் கேமரா வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட்டு டேர்ன் ஆகும். ஃபஸ்ட்டு 360 டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆகும். ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் டேர்ன் ஆகிட்டு அதில் சென்டரில் இருக்கக்கூடிய பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் மோஷனில் மூவ் ஆகும். மூவ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஃபோன் கூட கனெக்ட் பண்ணலாம், இல்லை லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணலாம். எம்ஐ ஹோம் என்ற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். பட் என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வேறு எங்கே இருந்தாலும் வேர்ல்டில் வேறு எங்கே இருந்தாலும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்க முடியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப குவாலிஃபைடாகவும் இருக்குது, பார்க்குற லுக் வைஸும் நல்லா இருக்குது. இதை பற்றியான கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே பார்த்துருக்கோம், நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இதை நீங்கள் பண்ணைக்கு தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம், ஹோமுக்கும் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணவங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்க, நடக்கக்கூடிய விஷயத்த வந்து ஸ்டோர் பண்ணால் இந்த கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். அதிகமான முதலீடு கிடையாது, கம்மியான காசு தான். நீங்கள் வந்து ஒரு 3000க்குள்ளே இந்த விஷயத்தை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுக்கலாம். இது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணைக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு வீடியோ நான் போடுறேன், பாருங்கள். உங்களுக்கு வந்து எப்படி அது வந்து எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும், எது மாதிரி இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கேளுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்க நன்றி.